அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த வீடியோவில் நேர்மறையான எண்ணங்கள் பற்றிய வாழ்க்கை தத்துவங்கள் பார்க்கலாம். நேர்மறையான வாழ்க்கை தத்துவங்கள் மனதில் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி ஒவ்வொரு நாளையும் வெற்றிக்கான நாளாக மாற்றக்கூடியவை. வாழ்க்கையில் அதிக துன்பத்தால் துவண்டு இருக்கும்போது இந்த வரிகள் மனதிற்கு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை கொடுத்து ஊக்கப்படுத்தும். அத்தகைய நேர்மறையான எண்ணங்கள் பற்றிய தத்துவங்களை பற்றி பார்க்கலாம். காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்துக் கொள்வான். வாழ்க்கை என்னும் பரீட்சையில் இதயம் சொல்லும் சொல்லை நம்பி தோல்வியடைந்து விடாதே. உன் மூளையின் சொல் கேட்டு வாழ்க்கையில் முன்னேறி வெற்றி அடைந்து விடு. ஒரு துன்பத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் அந்த துன்பத்தை வேறு யாருக்கும் கொடுக்காமல் இருப்பதே. துன்பம் பல கொடுத்து அதை மறக்க இன்பம் சில கொடுத்து எதுவுமே இலகு இல்லை என்பதை நொடிக்கொரு முறை கூறிச் செல்கிறது வாழ்க்கை. தனக்காக வாழ்வது இன்பம், பிறருக்காக வாழ்வது பேரின்பம். பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. வெற்றியும் தோல்வியும் இரு படிகளே. ஒன்றில் உன்னை உணர்ந்து கொள்வாய், மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்வாய். மனிதர்களின் தேவையில் மற்றவர்களின் சேவையும் அடங்கியிருக்கிறது. அதை அறிந்து வாழும்போது வாழ்க்கை அழகாக மாற மாற்றம் பிறக்கிறது. எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்த நினைக்காதீர்கள். சில உணர்வுகளை மனதுக்குள் கட்டுப்படுத்தினாலே போதும், பல பிரச்சனைகள் சரியாகிவிடும். நம் ஒவ்வொருவருடைய மன திருப்தி தான் நம்மை உயர்த்துவதும் தாழ்த்துவதுமாக இருக்கிறது. வாழ்க்கை என்பது கனவு. அதை கலைத்து விடாமல் கலை நயத்துடன் பார்த்து பழகு. வாழ்க்கை இன்னும் அழகாக தெரியும். அளவுக்கு அதிகமான அன்பும் எல்லையின்றி கொண்டாடப்படும் நம்பிக்கையும் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் கண்ணீருக்கும் ஏமாற்றத்திற்கும் இடம் உண்டு. அது நட்பாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி. வாழ்க்கையின் அழகு என்பது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்பதில் இல்லை, உன்னால் மற்றவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதில் இருக்கிறது. அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல, அமைவதை அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை. அனுபவம் என்ற பாடத்தை வாழ்க்கை கற்றுத்தருகிறது, வாழ்க்கை என்ற பாடத்தை அனுபவம் கற்றுத்தருகிறது. நினைவுகளை சேகரியுங்கள். பிரச்சனைகளையும் மனக்கவலைகளையும் சேர்க்காதீர்கள். அன்பை சேகரியுங்கள். ஆணவத்தை சேர்க்காதீர்கள். இயல்வதை சேகரியுங்கள். இயலாமையை சேர்க்காதீர்கள். முயல்வதை சேகரியுங்கள். முயலாமையை சேர்க்காதீர்கள். பாசத்தை சேகரியுங்கள். பகைமையை சேர்க்காதீர்கள். சில கவலைகளை தூர வைத்து பார்க்க பழகிக் கொண்டால் போதும், வாழ்க்கை அழகாக நடைபோடும். எல்லாம் என்னுடையது என்ற வாழ்க்கை பயணத்தில் இறுதியில் எதுவும் நம்முடையது இல்லை என்பதே நிதர்சனம். இன்னாரைப் போல வாழ வேண்டும் என்று நாம் நினைப்பதை விட நம்மைப் போல வாழ வேண்டும் என்று பிறர் எண்ணும் அளவிற்கு நாம் வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு. கஷ்டங்கள் தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த யோசனைகளை கொடுக்கும். கஷ்டங்கள் இல்லை என்றால் முன்னேற வேண்டுமென்ற எண்ணமே நமக்கு வராது. நீ அடைந்த உயரத்தை பொறுத்துத்தான் உன் வணக்கத்துக்கு கூட மறுவணக்கம் கிடைக்கும். ஓடுகின்ற வயதில் உட்கார நினைக்காதே. உட்காருகின்ற வயதில் நீ நினைத்தாலும் ஓட முடியாது. பிறருக்கு எதையும் கொடுக்க முடியவில்லை என்றாலும் மனதார வாழ்த்துங்கள். ஓய்வு என்னும் சட்டை மிக சுகமானது, ஆனால் அதை அடிக்கடி உபயோகிக்க கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.